ஒரு நிமிஷம் கேளுங்க. 30 வயசை நீங்க தாண்டிட்டீங்கனாலே, இந்த 7 பழக்கங்கள் உங்கள்ட்ட இருக்கான்னு நீங்க பாருங்க. ஆரோக்கியமாக நீங்க கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கான இந்த 7 வழிமுறைகள். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPA VIBES. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முதல்ல நீங்க சாப்பிடுற ஐட்டம்ல வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், லென்டில்ஸ், நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா ஃபிஷ், இந்த மாதிரி கலவையா எல்லாமே இருந்ததுன்னா ஹோல் மீல் சொல்லுவாங்க இதுக்கு. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஆரோக்கியமான ஒரு உணவை எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது பாயிண்ட், காய்கறியும் புரோட்டீனும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் புரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியாகவும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதாவது 1 கிலோகிராம் நம்ம பாடி வெயிட்டுக்கு 1 கிராம் புரோட்டீன் வேணும் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன் இருக்குது, டயட்டீஷியன்ஸ் சொல்கிறது. அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. ஆனால் வெஜிடபிள் அண்ட் புரோட்டீன் நம்ம ரெகுலராக எடுக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். மூணாவது, இந்த வெயிட் கெயின் ஆகுது இல்லையா, நமக்கே தெரியாமல் நமக்கு வெயிட் ஏறும். அது என்னடா அது நமக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். நாம் பிஞ்சி ஈட்டிங் சொல்லுவாங்க. அதாவது அப்படியே சாப்பாடே பார்க்காம 4-5 நாள் கழித்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு அதனால் மட்டும் வெயிட் ஏறது கிடையாதுங்க. தினமுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றோம் இல்லையா, அதுவே உங்களுக்கு வெயிட்டை அதிகப்படுத்தும் அப்படின்றாங்க. அதுக்காக நீங்கள் பசியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு பசிக்கு ஏற்ற மாதிரி புசிக்கணும், அந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இதில். நாலாவது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வாரத்துக்கு மினிமம் 2 நாளாவது நீங்கள் பண்ணி ஆகணுங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கிறது ஒரு போனுக்கும் ஒரு மசில் இருக்குது. அந்த மசில் அந்தந்த இடத்துல இருக்கணும். அது சேக ஆரம்பிச்சுன்னா, தொங்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு ஜாயின்ஸில் வலிகள் வர ஆரம்பிக்கும். அதனால் 2 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்கள் பண்ணியே ஆகணும் அவசியம். அதே மாதிரி வாரத்தில் 2 நாள் கார்டியோவாஸ்குலர் ஆக்டிவிட்டிம்பாங்க. அதாவது ஜாகிங், ஸ்விம்மிங், வாக்கிங், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஏதாவது கேம்ஸ் ஆக்டிவிட்டி, டான்ஸிங், ஜும்பா, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் அது வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் செஞ்சே ஆகணும். 6வது பாயிண்ட்டு, இந்த 6000லேருந்து 8000 ஸ்டெப்பாவது நீங்கள் நடக்கணும்னு முடிவு பண்ணுங்கள். 10,000 15,000 ஸ்டெப்பு பண்ணியே ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களை ஆக்டிவாக வச்சுருக்கணும். இது காரணம் என்னென்னா, காலையில் நான் பண்ணுறேன் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், பாக்கி நேரம்லாம் நான் தூங்கிட்டே இருந்தீங்கன்னா அது கணக்கிலே சேராது. நீங்கள் ஆக்டிவாக நாள் பூரா இருந்தாகணும். மூச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தூக்கமும் ரொம்ப முக்கியம். இப்போது கடைசி பாயிண்ட்டு, 7வது பாயிண்ட், உங்களுக்கு எதுவுமே அப்சசிவாக ஆகாமல் பார்த்துக்குங்க. அதாவது இன்னைக்கு பண்ணலையா, ஐயோ நீ பண்ணலன்னு பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. வாரத்தில் 4 நாள் எக்ஸசைஸ் போதும் இந்த கணக்கு பிரகாரம். அது நீங்கள் பண்ணிங்கனாலே ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த 7 பழக்கங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹெல்த்தியான வாழ்க்கை, மருந்து மாத்திரைகளே இல்லாத வாழ்க்கை சுகமாக உங்களால் வாழ முடியும். முயற்சி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.